பிஸ்மில்லா. இப்ப காலை மணி 5:10 கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்ல இருக்கோம். கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பல ஊருக்கு போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் நிறைய பிரிஞ்சு நிறைய இருக்குது. பாக்கி இது எக்ஸிட், இந்த ரூட்டை போயிட்டு தான் எக்ஸிட் போகணும். இங்கேருந்து வெளியே ஒரு ரூட்டு இதுதான், எஸ்கலேட்டர் வழியா வெளில போகணும். இது எப்படின்னா, இந்த ஊருடைய ஜங்ஷன் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது 1862 ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது அந்த காலத்துல டச்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க, அதனால அவங்க காலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரயில்வே நம்ம சென்னை மாதிரிலாம் டாப்ல எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அவ்வளவுதான் தவிர சென்னைக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. சென்னையுடைய பிளாட்ஃபார்ம் ஸ்டைலு, சென்ட்ரலு, மற்ற ரயில்வே ஸ்டேஷன்லாம் அழகா இருக்கும், ஓவர் கிரௌடா இருக்கும். இங்க அவ்வளவு மக்கள் இல்லை. இது என்னக்கா ஒரு மெயினான ஹப்பா இருக்கு. கேரளா போறதுக்கு ஒரு ஹப்பு, தமிழ்நாட்டுடைய எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முக்கியமானதா இருக்குது. ஆனா அவ்வளவு கிரௌடு மக்கள் இல்லை, ரஷ் இல்லை. இப்போ காலையில 5-10 மணி அப்படியே அவ்வளவு ரஷ் இல்லை. பாக்கி சென்னையில போனோம்னாக்கா 24 மணி நேரம் சென்ட்ரல்லாம் அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். வடநாட்டுல இருந்து மக்கள் வந்து போயிட்டு இருக்கோம், மெயினா இருக்கும். இதை பத்தி ஆர்டிக்கல் படிக்கும்போது இது டச்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்து இதனுடைய வியாபார தலமா, மெயினான வியாபார தலமா, பொருளாதாரம் எக்கனாமிக்கு பூஸ்ட் ஆகுறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல முக்கியமான இடமா இருந்தது. ஏன்னா கேரளா பாக்கி அடுத்த ஸ்டேட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே, இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மெயின் வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்திருக்குது. பாக்கி இவங்க 160 வருஷம் 162 வருஷம் ஆச்சு. 1863 ஆரம்பிச்சு 18ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப 20ஆம் நூற்றாண்டு போயிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். இது சும்மா ஜஸ்ட் நாங்க கேரளா மலப்புரம் நோக்கி போறோம். மலப்புறத்துக்கு கொஞ்சம் அந்த காஞ்சங்காடு அமீன் சொல்ல, நானும் நண்பர் அமீனும் போயிட்டு இருக்கோம். நண்பர் அமீன் அது ரெடியா இருக்காரு. சொல்லுங்க, எங்க போறோம்? எல்லாத்துக்கு போறோம். ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு, அவரை பாக்குறதுக்கு. பாலியல் நண்பர் சிறுவயசுல இருந்து அவர் நண்பர், நல்ல நண்பர் முகமது கான் சொல்லக்கூடிய. காயங்காடு, அது பேரு காஞ்சங்காடு. சரி, ஓகே. இன்ஷால்லா. அவ்வளோ ரஷ்ஷானதா இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன், அவ்வளோ ரஷ் இல்லை. இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்து இது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ஊர்ல வெதர் சூடு நல்லா இருக்கும் போல இருக்கு, அழகா இருக்கும் போல இருக்குது. இப்போ 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, ஒரு குளிர்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. ஆனா இந்த கட்டடங்கள்லாம் சென்னையை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. சென்னையில அவ்வளவு அழகா இருக்காது, இந்த ஏரியாவில் உள்ள கட்டடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் இதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில பார்த்திருந்தேன். மதுரையில ஒரு குடிசை கூட இல்லாத நகரமா இருந்துச்சு. ஆனா சென்னை கேபிட்டலா சொல்லக்கூடிய இருக்காது அந்த வளர்ச்சி. அதே மாதிரி கோயம்புத்தூர் நல்ல வளர்ச்சி இருக்கு. ஏன்னா இது திருப்பூர் மெயின் ஹப், ஈரோடு எல்லாமே வியாபார ஸ்தலத்துல உள்ளதுனால பரவாயில்ல. இந்த பில்டிங், ரெசிடென்ஸ், மக்கள் தங்கக்கூடிய இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பொதுவாக ரயில்வே ஒட்டி இருக்கிற இடம்லாம் அவ்வளோ சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் நல்ல வளர்ச்சியில இருக்குன்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் மக்கள், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நீடு வாழணும், நல்ல வசதிகள் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய துவா செய்யுங்க. எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பார்க்கக்கூடியவர்கள் எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய துவா செய்யுங்கள்னு நம்ம நண்பர் அமீன் சொல்லிக்கிறாரு. அமீன் பாரு. ஓகே, லைவ் ஓடிட்டு இருக்குது. வேற கருத்து சொல்றியா? வேற ரயில்வே ஸ்டேஷன் எப்படி தெரியுது, பத்தி என்ன நினைக்கிறாப்ல? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் நெடுதூர பயணம், ரயில் பயணமா எக்ஸ்பீரியன்ஸ் அருமையா இருந்துச்சு. ஒரு புது அனுபவங்களா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கொண்டு வங்காளம் போலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தெரியாது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம கேட்டு ஒரு இடம் வந்துட்டோம், இப்படியே பாக்கி பாக்கி டிராவல் பண்ணலாம். என்ன நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். மேல அது என்ன மேல அந்த தெரியுது, மேல தெரியுதுல ரயில்வே ஸ்டேஷன் மேல அது என்னன்னு தெரியல. இந்த அதுவும் மாதிரி போர்டிங் போர்டா இல்ல ரெசிடென்ஸ் தெரியல. ஓகே, ஒவ்வொரு ரயிலும் கிட்டத்தட்ட 22 பொட்டி தெரியுது. 22 பொட்டின்னா கிட்டத்தட்ட 1100 பேர் பாசஞ்சர் வருவாங்க. ஏன்னா ஒரு பொட்டிக்கு கிட்டத்தட்ட 56 பேர் 54 பேர் வராங்க. அதுல ஒரு பொட்டிக்கு 22 பொட்டி அப்படின்னா 1200 பேர் வராங்க பாசஞ்சர். ஆனா கேரளா ட்ரெயின் நாங்க இப்ப ஆல்ரெடி எங்களுடைய ட்ரெயினை பார்த்துட்டோம். 6 மணிக்கு தான் போர்டிங்கு. அதுல எப்படின்னா பஸ் சீட்டு மாதிரி இருக்கு சிஸ்டம். அதுல படுத்து சிஸ்டம் இருக்குதா என்னன்னு தெரியல. அதுக்கு ஏசி கோச் இல்ல, நான் ஏசி கோச். ஏசி தேவையில்லை, இங்கே வெதர் நல்லா இருக்குது, கேரளாவும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இதுல நாங்க வந்த கோச் தான், நாங்க வந்த ட்ரெயின் தான்.
மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதுக்கு பக்கத்துல 2ல எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது கோச்சு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒரு நண்பர் இன்னொருத்தர பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வாழ்த்துங்கள். நாங்கள் ஜாலியாக ஒரு டிராவல் சுற்றி வரோம். நண்பரோட அப்படி சும்மா ஒரு லைவ் போட்டிருக்கோம். ஐ மீன் பாரு செல்ஃபி இது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அடுத்த தொடர் லைவ் போட்டுக்கிட்டே இருங்க. எங்கள் தொடரை ஃபாலோ பண்ணி கொண்டே இருங்க. எங்களுடைய தொடரை போட்டு வச்சால வாழ்த்துக்கள். நன்றி, மத்தமைக்கு நன்றி.